இந்தியாவில் படித்தா இந்தியாவில் செய்ய வேண்டிய நிறையா இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் வந்து நிறைய பேரை வந்து ஃபாரின் போக ஆசைப்பட்ட பசங்களை கன்வெர்ட் பண்ணி இங்கேயே பிஸ்னஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கீங்க. இந்தியாவிலே ஒருத்தர் இருக்கிறது வந்து எக்கனாமிக்கலி ஹவ் இட் இஸ் பெனிஃபிட் சி அவங்களுக்கு. அதாவது பாண்டே சார் இப்போ வந்து 6 இன்ச்சு ஸ்டமக்கு, இது ரொப்பறதுக்கு சாப்பாடு, ஒரு அளவு சேவிங், நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ், ஏன்னா நல்ல ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செலவிஞ்சாலும் அவங்க ஹெல்த், இது போரும்னு ஒரு ஃபீல் வரணும். நாங்கள் அப்புறம் எப்போதான் அம்பானி ஆறுது அதானி ஆறுது எதுக்காக என்ன பிரயோஜனம்? அந்த இல்லை அது போதும்னு ஃபீல் வந்துடுச்சுன்னா அவங்க ஆயிடலாம். ஓ பியூட்டிஃபுல். சரியா? அதுக்கு இது இல்லாமல் நீங்கள் ஒன்லி பணத்தை பார்த்துன்னு போனோன்னா, அதான் நான் திருப்பி திருப்பி சொல்லுறது, பெரியவங்க சொன்னது தான், சூரியனை பார்த்து போ நயல் பின்னாடியே வரும், சூரியனை விட்டு நயலை பின்னாடி நயலும் போயிடும் சூரியனும் போயிடும். அது மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தை பார்த்து போ, பணம் புகழ் பதவி வந்துட்டே இருக்கும். அதை விட்டுட்டு இதில் எதையாவது துடிக்க போனால் இதுவும் போயிடும் அதுவும் போயிடும். ஸோ அது ரொம்ப தத்ரூபமான காஞ்சி பெரியவங்க சொன்ன எனக்கு பெரிய அட்வைஸ் அது. அதனால் ஓரளவு போதும். கஸ்ய சுகம்னு கரோதி விராகா, அழகாக சொல்லியிருக்காரு பதகோவிந்த அம்மா, அழகாக கூட பாடியிருக்காரு ரொம்ப, கஸ்ய சுகம்னு கரோதி விராகா. வேண்டான்னு விட்டெறியறதுல உள்ள ஒரு சுகம் வந்து எதுலேயுமே கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து போரும்னு ஒரு மனப்பான்மை குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா சொல்லி கொடுக்கணும்.